செய்வாராக. இப்பொழுது கூட ஜோஸ் அவர் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கூட பகிர்ந்து கொள்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. அருமையான அண்ணன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நாளில் நீர் உம்முடைய ஜனங்களோட பேச வைத்திருக்கிற வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே பேசுங்க, இடைப்படுங்க. எல்லா விதமான தவறான நம்பிக்கைகளையோ மக்களை விட்டு நீர் அகற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். 1 யோவான் 1:9. ஹல்லேலூயா. இந்த வசனம் உண்மையை சொல்ல போனா அநேக கிறிஸ்தவர்களை ஒரு கட்டுக்குள்ள வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அதுக்கப்புறம் உண்டாகிறது மன்னிப்பு என்பதாக இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனத்துக்கு நாம பிற்பாடு வரலாம். முதலாவது பாவ மன்னிப்பு நமக்கு எப்படி உண்டானது என்பதை நாம் பார்க்கலாம். சிலுவையில ஆண்டவர் உங்களுடைய கடந்த கால பாவத்தை எல்லாம் மட்டும் சுமந்து தீர்க்கல. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, நான் பேசும்போது எதிர்கால பாவத்தையும் சேர்த்து அவர் மன்னிச்சிட்டாருன்னு நான் சொல்றது நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கு. அதை நான் கிளியர் பண்ண விரும்புறேன். சிலுவை நடந்தப்ப உங்களுடைய கடந்த கால பாவங்களும் சேர்த்து எதிர்கால பாவங்களா தான் இருந்தது சிலுவை. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. சிலுவைன்ற ஒரு விஷயம் நடந்தப்ப ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தப்ப இப்பொழுது உங்களுக்கு கடந்த கால பாவங்களா இருக்கிறது அத்தனையும் அப்பொழுது எதிர்கால பாவம் தான். அப்பனா யோசிச்சு பாருங்க, உங்க கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், உங்க வாழ்க்கை முழுவதும் இருக்கிற எதிர்கால பாவங்களையும் சேர்த்து அவர் மன்னித்து விட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஒரு விடுதலை நம்ம இருதயத்தில் கொடுக்குது பாருங்க. இனி உங்க பாவத்தை என்றென்றைக்கும் நினையாமல் இருப்பேன் தேவன் சொல்லிட்டார். வாசிக்கலாம். எபிரேயர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை. இந்த வசனத்தை பாருங்க. நான் எகிப்து தேசத்திலிருந்து என்னோட ஜனங்களை வெளில கொண்டு வரப்ப ஒரு உடன்படிக்கை நான் பண்ணேன். அது போல இனி உங்களுக்கு கொடுக்க போற உடன்படிக்கை இருப்பதில்லை. அவ்வளவுதான், இருப்பதில்லைன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றார். வாசிக்கலாம் 10வது வசனத்தை. தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவனும் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. நல்லா கவனிங்க. இதுக்கு முந்தின 10வது வசனத்துக்கு வரும். இதுதான் புதிய உடன்படிக்கையின் மொத்த சாராம்சமும் அடங்கிய 2 வசனங்கள், 10ம் 11ம். ஆனா இந்த 10ம் 11ம் ஒர்க் ஆகணும்னா அடுத்து இருக்கிறதுலே மெயினான ஒரு இருக்கு பாருங்க. 12வது வசனம் வாசிக்கலாம். ஆமென். இந்த வசனத்தை படிக்கும்போது, அதாவது நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன். இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னா, ஐ வில் ரிமெம்பர் their sins no more. இனி எப்பொழுதுமே நான் நினைக்க போறதே இல்லை அப்படின்னா மறந்துட்டார் அப்படின்னு இருக்கு. நல்லா கவனிங்க. ஏன்னு நீள்ற வார்த்தை எதுக்கு இங்க குறிப்பிடப்பட்டிருக்கின்றால், முன்னாடி 2 வசனம் படிச்சோம் இல்லையா? 10வது வசனம் 11வது வசனம். இது ரெண்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னா உங்க வாழ்க்கையில அதுக்கு 3வது இந்த 12வது வசனத்தை நீங்க விசுவாசிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கிருபையா அவர் மன்னித்து விட்டார். இனி உங்க அக்கிரமங்களை நினைக்கவே மாட்டார். அக்கிரமங்கள்னா கிரமம் இல்லாத அப்படின்ற பொருள் உடையது.
இனி எப்பொழுதுமே உங்களுடைய பாவங்களை அவர் நினைக்கவே மாட்டார்ன்றதை நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இதுல என்ன தெளிவு இருக்குன்னா, இந்த வசனத்தை படிங்க. அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களை நினையாமல் இருக்கு. அவ்வளவுதான் இந்த வசனத்தை சொல்றது. இந்த வசனத்தை படிக்கும்போது எத்தனை பேருக்கு புரியுது உங்களுடைய எதிர்கால பாவங்களும் அதுல உள்ளடங்கி இருக்கிறது, உங்க வாழ்க்கையில இருக்கிற நீ வரப்போகிற பாவங்களும் உள்ளடங்கி இருக்குது. ஹல்லேலூயா. அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 12வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறார், புதிய உடன்படிக்கை இதுதான். பழைய உடன்படிக்கை ஒன்று இருந்தது. பழைய ஏற்பாட்டு முழுவதும் நம்ம அதை வாசிக்கிறோம். பழைய உடன்படிக்கையில தேவனுக்கு ஒரு பங்கும் இல்லை, எல்லா பங்கும் மனுஷனுடைய பங்கு. இதை நீ செய்யாதிருப்பாயாக, இந்த திருட்டை நீ செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் நீ செய்யாதிருப்பாயாக, எல்லா பங்கும் வெயிட்டும் பிரமிட தலைக்கெல்லாம் கவுத்து வச்ச மாதிரி உங்க மேல வெயிட் ஆச்சு. ஆனா புதிய உடன்படிக்கையில ஏன் தேவன் பழைய உடன்படிக்கையில குறைய கண்டுபிடிச்சார் என்று வேதம் சொல்லுதுன்னா, அது மனுஷனையும் தேவனையும் இணைக்கல. மனுஷனையும் தேவனுக்கும் உண்டான உறவை அது உண்டு பண்ணல. பழைய உடன்படிக்கை அதாவது 10 கட்டளைகள். 10 கட்டளைகள் மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையான ஒரு பாலத்தை அது உண்டு பண்ணாதனால புதிய உடன்படிக்கையை தேவன் ஸ்தாபிக்க வேண்டியதா இருந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? மீண்டும் சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? சரி, இது நம்ம தூங்குற டைம் வந்துச்சுன்னு சில பேர் சாந்துட்டீங்க. அதனால எல்லாரும் இது ஒட்டுமொத்தமா நீங்க கவனிக்கும்படி கேட்கிறேன். ஏன்னா தேவன் உங்களோட பேச வைத்திருக்கிற சத்தியம் மிகவும் பெருசு. கேட்கறதுக்கு சிலருக்கு புதுசா இருக்கலாம், சின்ன வயசுல இருந்து நீங்க கேட்கறதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். ஆனா இது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த செய்தி முழுக்க உங்களுடைய வாழ்க்கையை இது மாற்ற போதுமானதா இருக்கிறது. பழைய உடன்படிக்கையில எல்லாத்தையும் நீ செய், இதை நீ செய்யாதிருப்பாயாக, இதை நீ செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய உடன்படிக்கையில நம்முடைய பங்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே தேவனுடைய பங்கு. உன் பாவங்களை நான் மன்னிப்பேன், உன்னுடைய அக்கிரமங்களை நீ நான் நினையாமல் இருப்பேன், நான் உனக்கு தேவனா இருப்பேன். அதுக்கு முன்னாடி வாசிக்கிறோம், நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்கள் இருதயத்தில் எழுதுவேன், அவர்கள் என் ஜனமா இருப்பார். எல்லாம் தேவனுடைய பங்கு. இதனுடைய உங்களுடைய பங்கு இதுல என்னன்னா, அதை விசுவாசிக்கிறது மட்டும்தான் உங்களுடைய பங்கு. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வசனங்களை? ஆமே. அதை வாசிக்கிறோம். 9வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணினேன் உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை. எகிப்திலேருந்து வரும்போது 10 கட்டளைகள் தேவன் கொடுத்தார், அது முடிஞ்சிச்சு. சில பேர் சொல்ல, பிரதர், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்க வரல, அதை நிறைவேற்றதான் வந்திருக்கேன். நீங்க எப்படி நியாயப்பிரமாணம் இப்ப நமக்கு இல்லை, இதுக்கு நம்ம கீழே இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? ஆண்டவராகி இயேசுவே சொல்றார், நியாயப்பிரமாணத்தை அழிக்க அல்ல நிறைவேற்றதான் நான் வந்திருக்கேன்னு சொல்றேன். இயேசுவானவர் எதை சொன்னார்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், ஏன் சொன்னாருன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த காலத்துல பரிசேயர்கள் அவரை குற்றப்படுத்த வைத்திருந்த ஒரே ஒரு காரணம் என்னன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி இவர் நடக்கிறதே இல்லை, பாவிகளோட தங்குறாரு, பாவிகளோட பேசுறாரு, பாவம் செய்யறவங்களை இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க பாவத்தை கண்டித்து உணர்த்தவே மாட்டுறாரு, வேண்டிய சுகத்தை தராரு, ஆசீர்வாதங்களை தராரு, எல்லாத்தையும் தராரு, ஆனா பாவத்தை மட்டும் அவரு கண்டித்து உணர்த்தல அப்படின்ற குற்றச்சாட்டு இயேசுவின் மேல் வைக்கப்பட்டது பரிசேயர்களால. அதனால அவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்து நீங்க நினைச்சிடாதீங்கப்பா, நான் அதை நிறைவேற்ற வந்தேன். நிறைவேற்றுதல் என்ற வார்த்தையின் அர்த்தம் சொல்றேன். லாபான் யாக்கோபு பார்த்து சொல்றான், இந்த ராகேலுடைய 7 நாட்களையும் நீ நிறைவேற்றுப்பா அப்படின்ற. எந்த இடத்துல? ஆதியாகமத்துல வாசிக்கிறோம் 29வது அதிகாரத்துல, fulfill her week அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. அதாவது ராகேலுடைய வாரத்தை நீ நிறைவேற்று அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 வாரம்னா எபிரேய அந்த ஸ்லாங்ல 7 வருஷம் அர்த்தம். அந்த 7 வருஷத்தை நீ நிறைவேற்று அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 வருஷம் தான் உனக்கு உரிய டைம், அதுக்கப்புறம் நீ ஃப்ரீ ஆயிடலாம். எத்தனை பேருக்கு புரியுது? 7 வருஷம் நீ நிறைவேற்ற வேண்டிய டைம், அதுக்கப்புறம் நீ ஃப்ரீ ஆயிடும். இதே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன்னா அவர் சிலுவையில நியாயப்பிரமாணத்தை ஒட்டுமொத்தமா நிறைவேற்றி முடித்தார். எத்தனை பேர் உங்களுடைய இஎம்ஐ கட்ட வேண்டியதுக்கு அப்புறமும் அடுத்த மாசமும் சேர்த்து கட்டுவீங்க? யாரும் கட்ட மாட்டீங்க, எல்லா விவரமான ஆட்கள் இல்லை. ஆனா அந்த பைபிள்ல வரும்போது, இல்ல நாம இன்னும் கடைபிடிக்கணும், நாம இன்னும் 10 கட்டளைகளை கடைபிடிக்கணும், இந்த மாதிரி சிந்தனை எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா அதற்கு கீழே நாம இல்லாததுக்கு காரணம் என்ன? அவர் அதை நிறைவேற்றி முடிச்சிட்டார். உங்களுடைய கடன் எல்லாத்தையும் மாசம் மாசம் நீங்க தவணை முறையில கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த மாசம் சேர்த்து கட்ட போவது இல்லை, ஏன்னா கட்டி முடிச்சிட்டீங்க. காமன் சென்ஸ். அதே தான் இந்த வசனம் சொல்லுது, அவர் நியாயப்பிரமாணத்தை அழிக்கல்ல நிறைவேற்ற வந்தார். சிலுவையில ஒட்டுமொத்தமான
பிதாவினிடத்திலிருந்து எதிர்பார்க்கப்பட்ட அத்தனை நீதியையும் நியாயத்தையும் சிலுவையில இவர் நீதிமானா வாழ்ந்து நிறைவேற்றி நியாயப்பிரமாணத்தை உட்படுத்துவா முடிச்சார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இனி உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கறது அத்தனையும், உங்களுடைய பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்பட்டது என்பதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய இருதயத்துல அந்த சமாதானம் இருக்கா? ஒரு பாவம் நம்ம வாழ்க்கையில வந்தோடனே இந்த நேரத்துல நான் போய் என் ரூம்ல போய் நான் ஜெபம் பண்ணேன், இதுக்கு ஒரு அரை மணி நேரம் நான் ஆண்டவர்கிட்ட கெஞ்சு பாவ அறிக்கையெல்லாம் திரும்ப திரும்ப பண்ணி அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்றத நீங்க நம்புறீங்களா? அதுதான் மோஸ்ட்லி எல்லா கிறிஸ்தவர்களும் பண்ணது. என் வாழ்க்கை முழுக்க நான் அதான் பண்ணிட்டு இருந்தேன் சின்ன வயசுல இருந்து. ஆனா தேவன் இந்த வசனத்துல எதோ சொல்ல வராருன்னு நீங்க பார்க்கணும். புதிய ஏற்பாடு முழுவதிலும் எந்த இடத்துலயும் இல்லை உங்களுடைய பாவங்களை நீங்க அறிக்கையிட்டாதான் உங்களுக்கு மன்னிப்பு. ஆனா அந்த 1:9 மட்டும் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி உங்களை சுத்திகரிப்பார் அப்படின்னு சொல்லுது. அதை நம்ம தவறாக புரிந்து கொண்டதுதான் நாம அதை கடைபிடிக்கிறதுக்கான காரணமா இருக்கு. ஒவ்வொரு டைமும் பாவம் வரும்போது இந்த பாவத்தை நான் அறிக்கிட்டா அவர் என்ன மன்னிச்சிடுவார், இந்த பாவத்தை நான் அறிக்கிட்டா என்ன மன்னிச்சிடுவார். இன்னைக்கு நைட்டு நாள் ஃபுல்லா எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு நைட்டு வருவோம், வந்து ஒரு மணி நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி பெட்டுக்கு மேல சாஞ்சிட்டு அல்லது எப்படி வேணா, ஆண்டவரே இன்னைக்கு காலைல நான் அந்த சிஸ்டருக்கு விரோதமா தப்பான சிந்தை வந்து ஆக்ஷன் கூட இல்லை, தாட்ஸ் தப்பான சிந்தை வச்சு மன்னிச்சிருங்க. இவருக்கு மேல நான் கோபப்பட்டேன். இந்த கோபம் எரிச்சல் எல்லாத்தையும் நம்ம ஒண்ணு உட்காந்து அறிக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு பொதுவான ஒரு காரியம், ஒட்டுமொத்த கிறிஸ்தவ உலகத்தில். இப்பொழுது வாசிக்கலாம் 1:9. இங்க வாங்க, நான் உங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை நான் இங்க காமிக்க விரும்புகிறேன். ஆமென். இப்ப அந்த வசனத்துக்கு நாம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே நாங்கள் கண்டதும். தொடர்ந்து வாசிங்க. அறிவிக்கிறோம். இப்பொழுது நான் ஒரு வினோதமான ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல போறேன். காதுள்ளவர்கள் நீங்க கேட்க கிடையாது. தெளிவான ஒரு வெளிப்பாட்டை தேவன் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். இந்த முதல் அதிகாரம் ஒட்டுமொத்தமா அவிசுவாசிகளுக்கு, அதாவது இங்கிலீஷ்ல நார்சிஸ்ட் என்று சொல்லப்பட்டவர்களுக்கு எழுதப்பட்டது என்று ஜான் பெஸ்ட் என்கிற ஒரு ஸ்காலர், ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபஸரா இருக்கிற ஒரு ஸ்காலர் சொல்றார். அவர் மட்டும் இல்ல, அவர் கூட அநேக பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க. நம்ம சபையில நானும் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த அதிகாரம் ஒட்டுமொத்தமா அவிசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. அதை நான் நிரூபிக்க விரும்புகிறேன். முதல் வசனத்துல வாசிக்கிறோம், எங்கள் கண்களினாலே நாங்கள் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் யாருக்கு எழுதுறாரோ அவன் என்ன விசுவாசிக்கல, அவர் உயிர் செல்றார், அவருக்கு தொட முடியும், அவருடைய என்ன சொல்றது, அவரை பார்க்க முடியாதுன்றது அவனுக்கு தெரியல. நார்சிஸ்ட் என்றவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பாவம்னு ஒண்ணு இல்லை, வியாதின்னு ஒண்ணு இல்லை. இதுதான் அவங்களுடைய கோட்பாடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வரல, இதுதான் அவங்களுடைய. அடுத்து சொல்றாரு பாருங்க, நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க இன்னும் நம்ம கூட ஐக்கியம் ஆகலைன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னும் ஐக்கியம் நம்ம கூட ஆகலை, அதனால அவங்கள இன்வைட் பண்றாரு யோவான். நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் ஆகும்படி நாங்க கண்டும் கேட்டு இருக்கிறத நாங்க உங்களுக்கு போதிக்கிறோம். நல்லா கேளுங்கப்பா, நாங்க உண்மையாவே அவரை தொட்டோம், உண்மையாவே அவரை பார்த்தோம், நீங்க நினைக்கிற மாதிரி அவர் வரல, அதனால அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரல, அவர் இல்லை, அவருடைய உயிர் செல்கள் இல்லை, பாவம் ஒண்ணு இல்லை, வியாதின்னு ஒண்ணு இல்லை, இதெல்லாம் நம்புகிற அவிசுவாசிகளின் கூட்டத்துக்கு எழுதுறார். அடுத்து சொல்றாரு பாருங்க, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. இப்ப அடுத்து வருது, கவனி, எல்லா வேதத்தை பாருங்க. நாம் அவருடைய ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதுல நாம்ன்ற வர இடம் எல்லாமே
கிரீக் ஸ்காலர் என்ன சொல்றாங்கன்னா அது எடிட்டோரியல் வி, அதாவது எடிட் பண்ணப்பட்ட வி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு நான் தோல் மேல கை போட்டு, இங்க பாருப்பா, நம்ம சிகரெட் பிடிச்சிட்டே இருந்தோம்னா நம்ம ஆயுசு நாட்கள் சீக்கிரம் போயிடும், சீக்கிரம் நாம செத்துருவோம் அப்படின்னு ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கவனை பார்த்து நான் தோல் மேல கை போட்டு சொன்னா நாமன்ற வார்த்தை நான் யூஸ் பண்றேன். ஏன்? அவன் என்னுடைய ஃப்ரெண்டு, அவனுக்கு அந்த ஹேபிட் இருக்கக்கூடாது சிகரெட் பிடிக்கிறது. நான் சிகரெட் பிடிக்கிறேன், நாம சேர்ந்து பிடிக்கிறோன்றது அதுக்கு அர்த்தம் இல்லை. அவன் பிடிச்சிட்டு இருக்கான், அவன் மேல தோல் மேல கை போட்டு பாருப்பா, நாம சிகரெட் பிடிச்சா சீக்கிரம் செத்துரும் அப்படின்னு சொல்ற அர்த்தம் தான் இந்த வசனத்துல இருக்கே தவிர வேற ஒன்றும் இல்லை. அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறோம். இந்த முதல் அதிகாரம் ஃபுல்லாவே ரட்சிக்கப்படாதவர்களுக்கு கொடுக்கிற ஒரு இன்விடேஷன், அழைப்புதல். நீங்க வாங்க, கிட்ட வாங்க, பக்கத்துல வாங்க, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் உண்மையாவே வந்தார், அவரை நாங்க தொட்டோம், பார்த்தோம். அவர் ஒருவேளை மாம்சத்துல வராம இருந்தா நாங்க உங்கள்கிட்ட சொல்லியிருப்போமே, வாங்க பக்கத்துல, நான் பார்த்தேன், பார்த்து சாட்சி நான் இருக்குன்னு சொல்லி கூப்பிடுறேன். அதனாலதான் இந்த முதல் அதிகாரம் ஸ்டார்டிங்ல நீங்க நோட் பண்ணீங்கன்னா ஒண்ணு கவனிச்சிருப்பீங்க, இது எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் எழுதுகிறது அப்படின்லாம் எந்த இன்ட்ரோடக்ஷனுமே இல்லை. ஏன்னா இது முதல் அதிகாரம் ஃபுல்லாவே அன்பிலிவர்ஸ்க்கு, அவிசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட ஒரு அதிகாரம். அடுத்து வாசிக்கலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். மீண்டும் சொல்றேன், இந்த வசனம் தான் நான் என்னோட சின்ன வயசுலேருந்து நான் பிலீவ் பண்ணி விசுவாசித்து ஒவ்வொரு முறையும் நான் பாவத்தை அறிக்கையிடும் போது தான் எனக்கு மன்னிப்புன்ற ஒரு தாட்ல, ஒரு நம்பிக்கையில இருக்கும். அது எவ்வளவு கொடூரமானது எனக்கு தெரியும். ஏன்னா பாவத்தை அறிக்கையிடும் போது பாவ உணர்வுன்னு ஒண்ணு இல்லாம நம்மளால அறிக்கையிடவே முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனா தேவன் உங்களுடைய இருதயத்தை, துர்மனசாட்சி, நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களா உங்களுக்கு அந்த இருதயத்தை கொடுத்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஒருபோதும் கெட்ட மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கவே கூடாது. இதுதான் அவருடைய ரத்தம் உங்களுக்காக செஞ்சு முடிச்சது. எபிரேயர்ல நான் வாசிக்கிறேன். ஆனா இந்த நேரத்துல நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டான். இப்ப என்னோட ஃப்ரெண்டு ரசிக்கப்படல, அவன்கிட்ட போய் இப்போ வாழ்க்கையில பாவம் இருக்குன்னு நீ ஒத்துக்கிட்டு தேவன்கிட்ட வந்தீங்கன்னா அவருடைய ரத்தம் அவனுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி ஒன்று சுத்திகரிக்கின்றான் அப்படின்னு அவனை கூப்பிடுறேன்னா தோல் மேல கை போட்டு, அது அவனுடைய வாழ்க்கையை மாற்றும் நிச்சயமா. ஏன்னா இந்த இடத்துல பாவ அறிக்கைன்னு சொல்லப்பட்டது வாழ்க்கையில ஒரே ஒரு முறை நடக்கக்கூடிய ஒன்று. நம்ம ரட்சிக்கப்படும் போது நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே, நான் பாவிதான், என் வாழ்க்கையில பாவம் இருந்துச்சு, கடந்த காலம் ரொம்ப மோசமா இருந்துச்சு அப்படின்றத ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டு, எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில இருக்கிற பாவங்கள் கொடூரமானது ஆண்டவரேன்னு ஒத்துக்கிட்டு அவரோடு நாம சரியான சமமா என்ன சொல்றது அக்ரிமெண்ட்ல நம்ம வரும்போது பிற்பாடு ரட்சிப்பு என்று நம்ம வாழ்க்கையில ஒண்ணு. அதை நான் நிரூபிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும், நல்லா கேட்கிறேன், எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பது என்ற ஒரு செயல் வாழ்க்கையில ஒவ்வொரு டைமும் நடக்குமா? இல்ல வாழ்க்கையில ஒரே ஒரு டைம் நடக்குமா? ஒரே டைம் நடக்கும். ஏன்னா ஒரே டைம் தான் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரித்தார் தேவன். ஹல்லேலூயா. மீண்டும் கேட்கிறேன், எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையை நீதி உள்ளவராக இருக்கிறார்ன்றது கிறிஸ்தவர்களுக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு டைமும் பாவம் வரும்போது இல்லை, ஒவ்வொரு டைமும் பாவம் வரும்போது இல்லை. நம்ம ரட்சிக்கப்படும் போது எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரித்தார். வாழ்க்கையில ஒரே முறை நடக்கக்கூடிய ரட்சிப்பு என்கிறதான அந்த நாள்ல நடக்கக்கூடிய சம்பவம் இது, இந்த ஒரு வருஷம். அதனால நீங்க ஒவ்வொரு டைமும் பாவம் செய்யும்போது ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாதான் அதுக்கப்புறம் மன்னிப்பார். இது உங்களை கட்டுக்குள்ள பாண்டேஜ்ல வைக்கும், பிசாசனுடைய பெரிய தந்திரம். இந்த வசனத்தை, ஒருவேளை இந்த வசனம் தான் உண்மை, பாவத்தை அறிக்கையிட்டாதான் நமக்கு மன்னிப்பு என்றால், புதிய ஏற்பாட்டுல 4-3 பகுதி எழுதின பவுல் நமக்கு பெரிய அநீதி எழுதி விட்டார், பெரிய அநீதி. ஏன்னா ஒரு இடத்துல கூட அவர் பாவத்தை அறிக்கையிட்டாதான் உங்களுக்கு மன்னிப்பு எங்கேயுமே சொல்ல, பாவ அறிக்கையை குறித்தே நம்மள்கிட்ட பேசவே இல்லை பவுல் புதிய ஏற்பாடு முழுக்க. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க இந்த ஒரு வசனத்தை சுத்தி புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற வசனத்தை எல்லாம் இது கூட எப்படி மெர்ஜ் ஆகுதுன்னு நீங்க பார்க்காம, புதிய ஏற்பாட்டில் இருக்க மற்ற வசனங்கள் கூட இந்த வசனம் எப்படி மெர்ஜ் ஆகுதுன்றது நீங்க பாருங்க. மீண்டும் சொல்றேன், இந்த ஒரு வசனத்தை வச்சுட்டு நிறைய கிறிஸ்தவங்க என்ன பண்றாங்கன்னா, பாத் சோப் மாதிரி ஒவ்வொரு டைமும் நமக்கு கரை இருக்கும்போது இந்த வசனத்துக்கு இங்க கரை இருக்கு பேசிக்கலாம், அந்த மாதிரி ஒரு சோப் மாதிரி யூஸ் பண்ணிடுறாங்க. இந்த வசனம் சோப் இல்லை. இந்த ஒரு வசனம் புதிய ஏற்பாட்டில் இருக்க மற்ற வசனங்களோட எப்படி மெர்ஜ் ஆகுதுன்றதை நீங்க பாருங்க, எப்படி ஒத்து போகுதுன்றதை நீங்க பார்க்கணுமே தவிர மற்ற எல்லா வசனமும் இந்த வசனத்தை சுற்றி தானே, மற்ற எல்லா வசனத்தையும் இந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி வியாக்கியானம் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம மனசுல ஆகட்டும், வெளியில பேசுகிறவர்களாகட்டும், அது உண்மை இல்லை. பாஸ்டர்ஸ் இதை ப்ரீச் பண்றாங்க, நீங்க பாவத்தை அறிக்கையிட்டா தான் உங்களுக்கு மன்னிப்பு.
அது தப்பு. நான் அடுத்து உங்களுக்கு இன்னும் நிரூபிக்க விரும்புகிறேன். அடுத்த அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். 2வது அதிகாரம் 1வது வசனம். போதும், என் பிள்ளைகளே, இப்பதான் ஸ்டார்ட் பண்றாரு விசுவாசிகள்கிட்ட பேசுறதுக்கு. இப்பதான் யோவான் ஸ்டார்ட் பண்றாரு. இதுக்கு முன்னாடி எந்த இடத்துலயும் பிள்ளைகளேன்ற வார்த்தையே வரல. இதை விட இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். 12வது வசனத்தை வாசிக்கிறோம். பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்படின்னா இவ்வளவு நேரம் இதை உங்களுக்கு எழுதுகிறேன்னு ஃபர்ஸ்ட் வசனத்திலேயே சொல்லிட்டாரு. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவங்களை உங்களுக்கு எழுதுகிறேன்னா இப்பதான் உங்களுக்கு எழுதுறேன் பிள்ளைகளே. அதாவது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற சில்ட்ரன், லிட்டில் சில்ட்ரன் இங்கிலீஷ், சிறு பிள்ளைகளே, நான் உங்களுக்கு எழுதுறேன். அப்படின்னா இப்பதான் நான் உங்க பக்கம் திரும்பி இருக்கேன். இவ்வளவு நேரம் அங்க பார்த்து நான் பேசினேன், அது போக வேண்டிய இடத்துக்கு போகும். அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர், முதல் அதிகாரம். இப்ப பிள்ளைகளே, நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க பாவம் செய்யாம இருக்கும்படி நான் சொல்றேன். அடுத்து சொல்றாரு 12வது வசனத்துல, பிள்ளைகளே, அவருடைய நாமத்திலிருந்து உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால். அந்த டென்ஸை கவனிங்க. பிரசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா? தெளிவா சொல்லுங்க. எதிர்காலமா, நிகழ்காலமா, கடந்த காலமா? கடந்த காலம். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. அதாவது அதுக்கப்புறம் தான் பிள்ளைன்ற ஸ்டேட்டுக்கே நம்ம வந்தோம். பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால், உங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால இப்ப நான் உங்களுக்கு எழுதுறேன் அப்படின்றாரு. இப்ப எத்தனை பேருக்கு இதுல ஒரு தெளிவு உண்டாச்சு? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு 1வது அதிகாரம் அவிசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது என்பது புரிஞ்சு? ஹல்லேலூயா. அதுல என்ன நமக்கு குழப்புற மாதிரி தெரியும்னா, நாம் என்கிற வார்த்தை. அதை நான் காலர் சொன்னதை அப்படியே உங்களுக்கு சொன்னேன். எடிட்டோரியல் பி. நாம பாவம் செஞ்சோம், அந்த சிகரெட் குடிச்சோன்ட்டு நான் பேசினேன் பார்த்தீங்களா, அதை நான் அந்த இடத்துல சொன்னேன். அதே மாதிரி நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படினா, இன்னும் நம்மோட ஐக்கியமாகாம இருள நடக்கிற ரட்சிக்கப்படாதவர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. அதனாலதான் இங்க சொல்றாரு, அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி இருள் என்ற இடத்துல நடக்கவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு முன்னாடி, நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன், என்ன ஒருத்தன் பின்பற்றினா அவன்கிட்ட ஒரு இருள் இருப்பதில்லை, அவன் இருள்ல நடக்க போறதே இல்லை, ஃபுல்லா ஒளியில தான் நடப்பான்னு சொல்லிட்டாரு. அப்ப இங்க இருள்ல நடக்கிறவர்களா இருந்தால்னா இவர் யாரை பார்த்து பேசுறாரு? இருள்ல இருக்கிறவங்களை பார்த்து பேசுறாரு. ஹல்லேலூயா. இருள்ல இருக்காதீங்கப்பா, நான் பார்த்தேன், அவரை தொட்டு பார்த்தேன், அவர் உண்மை உயிரோடு எழுந்தாரு, நான் அதுக்கு ரத்த சாட்சியா மறிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். எல்லாத்தையும் அந்த மனசுல இருந்து அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இது வார்த்தையா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கற்றுக்குள்ள கொண்டு வந்து. ஒரிஜினல் கிரீக்ல எந்த வசனமும் 1, 2, 3 பிரிக்கப்படவே இல்லை. அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு ஈஸியா இருக்குன்றதுனால 1, 2, 3 நம்ம பேசுறவங்களுக்கும் ஈஸியா இருக்கிறதுனால அதை பிரிச்சாங்க. அத்தனையும் ஒரே பேராகிராஃப், 1வது அதிகாரம் மொத்தமும் அவிசுவாசிகளுக்காக எழுதப்படுது. இப்ப இதுல எத்தனை பேருக்கு ஒரு தெளிவு வந்தது? ஹல்லேலூயா. ஆமென். இப்ப நம்ம வாசிக்கலாம் எபிரேயர் 8வது அதிகாரம் 10வது வசனம். என் பிரமாணங்களை அவர்கள் இருதயத்தில் எழுதுவேன். அவருடைய பிரமாணம் இருதயத்தில் எழுதுறாருன்னா, இருதயம்ன்றது உங்களுடைய விருப்பங்கள் இருக்கிற ஒரு ஏரியா. மீண்டும் சொல்றேன், இருதயம் உங்களுடைய விருப்பங்கள் இருக்கிற ஒரு ஏரியா. ஏன்னா சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்படின்னா விருப்பங்கள் உண்டாகிற ஏரியா. இன்னொரு வசனத்துல நாம பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், தேவன் தாமே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுக்குள் விருப்பங்களையும் செய்கையை உண்டு பண்ணுகிறவரா இருக்கிறார். அப்படின்னா அவர் விருப்பத்தை மட்டும் கொடுக்கிறவர் இல்லை. செய்கைன்றது இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னா பெர்ஃபார்மன்ஸ். இப்ப நாங்க பேசுறேன்னா, இங்க பேசுறதுக்கு என்கிட்ட விருப்பம் இருக்கிறதுனால இல்லை, அவர் செய்கையும் விருப்பத்தையும் கொடுத்ததுனால நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கிறேன். அப்ப என்ன புரியுது நமக்கு அப்படின்னா, இருதயம் விருப்பங்கள் உண்டாகிற ஏரியா. அதுல அவருடைய பிரமாணங்கள், நிறைய பேர் அதை எப்படி வியாக்கியானம் பண்றாங்கன்னா 10 கட்டளைகளை இருதயத்தில் எழுதுறாங்க. அதுல உங்களுடைய சிருஷ்டியே மாத்திட்டார். 10 கட்டளைகளை விட நீங்க மேல 10 கட்டளை என்ன சொல்லுவோம்? உங்களை விபச்சாரம் பண்ணாத இருப்பாயாகன்னு சொல்லும், ஆனா உன்னுடைய மனைவியை நேசிப்பாயாகன்னு எங்கேயும் சொல்லாது. திருடாத அப்படின்னு சொல்லுவோம், ஆனா பிறருக்கு கொடு அப்படின்னு எங்கேயும் சொல்லாது. கிருபைதான் சொல்லும். ஆண்டவருடைய கிருபைதான் அப்படி உங்களை சொல்லும். அதனால இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுடைய இருதயத்தில்
என்னுடைய பிரமாணங்களை எழுதுவேன் அப்படின்னா, இப்போ நீங்க பசி நேரத்துல இருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி அழகான டிஷ்லாம் வச்சிருக்காங்க, சூப்பரான சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி போன்ற இதெல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ சாப்பிடணும்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் வருது. இப்போ ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு நீங்க யோசிக்கிறீங்க, சூப்பரா இருக்கு. அவர் இருதயத்துல பிரமாணத்தை எழுதுறாரு, சாப்பிடு, இது என்னுடைய கட்டளை அப்படின்னு எழுதுறாரு. இப்போ எந்த அளவுக்கு கஷ்டம், எந்த அளவுக்கு இந்த கட்டளையை நீங்க கடைபிடிக்கிறது கஷ்டம்? ஈஸி. இதை விட நீங்க வேற எதுலையுமே ஃப்ளோ பண்ண முடியாது. அதே மாதிரிதான் ஒரு விருப்பத்தை தேவன் உண்டு பண்ணுவார். இங்க இருக்கிறான் பாரு அந்த சகோதரன், அவனுடைய அக்கௌண்ட்ல இத்தனை அமௌண்ட்டை போட்டு அவனை ஆசீர்வதிச்சு, உன்னுடைய சட்டை ஒண்ணு இருக்குல்ல புதுசா, அதை உனக்கு கொடுத்துரு அப்படின்னு தேவன் உங்களுக்கு ஒரு விருப்பத்தை கொடுங்க. இது தேவன்கிட்ட வர என்கிட்ட தான் வரதா இருக்கும் போல அப்படின்னு நீங்க அதை தட்டி கழிக்கவே கூடாது. அப்படி ஒரு விருப்பம் வந்துச்சுன்னா தேவன் இருதயத்துல பிரமாணம் எழுதுகிறார் என்று வசனம் சொல்லுது. அதை நீங்க அப்பொழுதே செஞ்சிருங்க. அருமையான அங்கிள் வீட்டுக்கு நான் போயிருந்தேன், செல்வம் அங்கிள் வீட்டுக்கு. அங்கிள் ஒரு டிஷர்ட் எனக்கு பரிசாக கொடுத்தார். ரொம்ப நல்லா, ரொம்ப அழகான டிஷர்ட். அதை நான் போட்டு திரும்பி காரில் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அம்மாட்ட சொன்னேன், அம்மா அங்கிளுக்கு அதே மாதிரி 2 டிஷர்ட் நான் அவருக்கு கொடுக்கணுமா, 2 டிஷர்ட் அவங்களுக்கு நான் திரும்ப கொடுக்கணும்னு அம்மாட்ட சொல்லிட்டு போறேன். த வெரி நெக்ஸ்ட் டே, அடுத்த நாளே நான் கோயம்புத்தூர் போறேன். கோயம்புத்தூர்ல இருக்கேன். போன வாரம் செய்தி கொடுத்த அங்கிள் வீட்டில் நான் இருக்கேன். அவர் கையில் 2 ட்ரெஸ்ஸு கொண்டு வந்து எனக்கு கொடுத்து, இந்தாப்பா என்னோட சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட்டு ஒரு ஓவர் கோட்டு எனக்கு கொடுத்துட்டு போனான். நான் அப்படியே திருப்பூருக்கு வந்துட்டேன். யோசிச்சு பார்த்தேன், நாம மற்றவங்களுக்கு என்ன செய்யறோம்னு விரும்புகிறோமோ அந்த விருப்பத்தையே தேவன் நமக்கு 2வதும் திரும்பி தந்துடுறார். ஹல்லேலூயா! எத்தனை நல்ல தேவன் பாருங்க. உங்களை ரொம்ப நேசிக்கிறார் தேவன். இது நான் அவருக்கு 2 தனியா திரும்பி தரணும்னு நான் அவருக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா அடுத்த நாள், உனக்கு விருப்பம் தான் இருந்துச்சு என்கிட்ட செய்கிறதுக்கு பாரு சொல்லிட்டு அவர் அதையே நான் எதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இருக்கணும் அதை எனக்கே தேவன் திரும்ப 2 தனியா கொடுத்தார். ஹல்லேலூயா! இதுதான் இருதயத்துல பிரமாணங்களை எழுது. பிரமாணன்ற வார்த்தை தமிழ்ல கொஞ்சம் கடினமா இருக்கிறதுனால ஸ்ட்ரிக்டான வார்த்தைன்னு யாரும் நினைச்சாருங்க. I will write my law. கட்டளை, வேற ஒண்ணும் இல்லை. திடீர்னு உங்களுக்கு விருப்பமான பொருளை நீங்க பெறணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா தேவ சித்தமா இல்லையான்னு யோசிக்கிறீங்க. இப்ப வருது, வாங்கு, அதை வாங்கு, நீங்க வாங்க. தேவன் விருப்பங்களை உங்களுக்குள்ள கொடுக்கும்போது அதை செய்யணும். அதுக்குன்னு எனக்கு விருப்பம் வந்துருச்சு நீங்க எல்லாத்தையும் செஞ்சிடக்கூடாது. அது கொஞ்சம் டைம் கொடுத்து தேவன்கிட்ட வந்ததா, சமாதானம் இருக்கா என் மனசுலன்றத பார்த்துது. அதுக்குன்னு ஒருபோதும் 10 கட்டளைகளுக்கு புறம்பான அல்லது மொராலிட்டி என்று சொல்லப்படுகிற, அது தமிழ்ல என்ன சொல்லலாம், மொராலிட்டி தமிழ்ல, அதாவது நார்மலா நம்ம நல்லது கெட்டதுன்னு புரிஞ்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை மீறி தேவன் எந்த விதத்துலயும் உங்களை லீட் பண்ணவே மாட்டாங்க. இப்போ இந்த பொண்ணு நல்லா இருக்குல்ல, போய் கொஞ்சம் பேசு, இல்லை இந்த பாருக்கு போனீங்கன்னா நல்லா இருக்கும், அங்கே கொஞ்சம் போயிட்டு வா, அப்படிலாம் எந்த விதத்துலையும் லீட் பண்ண மாட்டார். அந்த விருப்பம் உங்கள்கிட்டேருந்து வருது, நல்லா தெரிஞ்சுக்கணும். அதில் ஒரு சமாதானம் இருக்காது அந்த விருப்பத்தில், மாம்சத்துலேருந்து வரும். அடுத்து நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 8வது அதிகாரம் 1வது வசனம். யோவான் 8வது அதிகாரம் 1வது வசனம். இயேசு ஒளிமை அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம். ஆமென். இந்த சம்பவத்துல வாசிக்கிறோம், விபச்சாரத்துல கையும் நெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல கொண்டு வராங்க. இவங்களை, இந்த ஸ்திரீயை நீங்க கல்லெறியணும், இதுதான் நியாயப்பிரமாணம் சொல்லுது. இதை இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச சம்பவம். எங்க லொக்கேஷன் இங்க தேவாலயத்துக்கு வந்த போது, தேவாலயத்துல எல்லா தரையுமே எப்படி இருக்குன்னா கற்கள், முழு கற்களால பொறிக்கப்பட்டதா இருக்கும். இப்பயும் இருக்குது இஸ்ரேல்ல, நீங்க போய் பார்க்கலாம். அந்த இடத்துல தேவன் நின்றுட்டு இருக்கிறார். அடுத்து என்ன நடக்குது, இந்த ஸ்திரீயை கொண்டு வராங்க. இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். பரிசுத்தாவியான ஒரு ஒர்ஷிப்ல, இது எனக்கே தெரியாம ஒரு பாட்டுல கொண்டு வந்தார். கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை பார்த்து கொண்டீங்க அப்படின்ற வார்த்தை. இதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற மெயினான உங்களுக்கான டாபிக்கே தான். மோசே நியாயப்பிரமாணத்துல சொல்லி இருக்கிறாரு,
இப்படிப்பட்ட ஸ்திரீ விபச்சாரம் செஞ்சா கல்லெறியணும், கொல்லணும், இதுதான் உண்மை. நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஏன் தெரியுமா கேட்டாங்க? ஏன்னா இவங்க ரொம்ப கிளவர். ஒருவேளை கல்லெறிங்கன்னு சொன்னா இவர் பக்கத்துல சுத்தி இருக்கிற பாவிங்கெல்லாம், இவரு இப்படி சொல்றாரு, பாவிங்க மேல வைத்த இவருடைய அன்பு போது அங்க அடிப்படுது. ஒருவேளை கல்லெறியாதீங்கன்னு சொன்னா மோசேனுடைய நியாயப்பிரமாணமே போகுது, தேவன் எழுதி கொடுத்த நியாயப்பிரமாணமே இல்லாம போகுது. இப்ப தேவன் என்ன சொல்லணும் யோசிச்சு ஞானமா தான் சொல்லணும். அதனாலதான் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவர் முதலாவது கல்லெறிய கடவுள் என்று நான் வாசிக்கிறேன். அடுத்து வாசிக்கலாம். அப்படி அவங்க சொல்லும் போது அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னதை மீண்டும் சொல்லுகிறேன். தேவாலயத்தில் நடந்த ஒரு சம்பவம். கீழே முழு கற்களை, இப்ப நம்ம பாக்குற மாதிரி ஒட்டுமொத்தமா சிமெண்ட், காங்கிரீட்டு, ஆலு பிளாக் எல்லாம் போட்டு பண்றதுல முழு பாறாங்கல் கற்களால உண்டு பண்ணப்பட்டது. பாறை குனிந்து தரையிலே எழுதினார். எல்லாம் முழு கற்கள். கற்பனை பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. என்ன சொல்ல வர? நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததே நான் அப்படின்னு சொல்ல வர. ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததே நான் தான். ஏன்னா அது ஒரு கற்கள்ல பொறிக்கப்பட்ட கட்டளை. அதை கொடுத்ததே நான் தான் சொல்றாரு. அடுத்து நடக்கிறத வாசிக்கலாம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் உங்கள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். இந்த இடத்துலதான் ஒரு பெரிய வெளிப்பாட்டு தேவன் வச்சிருக்காரு. மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை எத்தனை முறை தேவன் கொடுத்தார்? 2 முறை. அதை சிம்பாலிக்கா யார்த்தையுமே சொல்லாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் குனிந்து எழுதினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மீண்டும் எழுந்திரிச்சிட்டார். மீண்டும் குனிந்துனா எழுந்திரிச்சு மீண்டும் குனிந்து எழுதினார். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் ஆண்டவர். 10 கட்டளைகளையும் ஒரே நேரத்துல உடைச்சவன் முதல் நாளே மோசே தான். எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரே நேரத்துல 10 கட்டளைகளையும் போட்டு உடைச்சது மோசே. இப்ப 2வதும் கொடுக்கிறார். அதுக்குதான் சிம்பாலிக்கா மறுபடியும் குனிந்து எழுதினார்ன்றத ஒரு தனி வசனமாவே போட்டிருக்காங்க. அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். 2வது முறை குனிந்து எழுதினார். நியாயப்பிரமாணத்தை ஃபர்ஸ்ட் மோசேட்ட கொடுக்கிறாரு, 2வது டைம் எழுதி கொடுக்கிறார். அதே தான் இங்க நடக்குது. நான் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எழுதி கொடுத்தது, நான் தான் உங்களுக்கு 2வது அதே திரும்பவும் கொடுத்தது, நான் தான். நீ என்கிட்டயே இந்த நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து இதன்படி செய்யணும்னு நீங்க என்கிட்டயே காமிக்கிறீங்க, இதன்படி இந்த ஸ்திரியை கல்லெறியணும்னு நீங்க குற்றப்படுத்த வந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருடைய ஹீரோயிக் அந்த ஸ்டைலை காட்டுறது நமக்கு தெரியும். அடுத்த வருஷத்தை வாசிக்கலாம். ஆமென். பாருங்க, தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த விதமான பாவம் சிறியோரை மட்டும் இல்ல, பெரியோரையும் பாதிக்கும். வயசாக இந்த மாம்சத்துல தோன்ற இதெல்லாம் குறைந்துரும் நினைச்சிருக்கு யாருமே வாய்ப்பே இல்லை. அது தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், எல்லாருக்குள்ளயும் இந்த மாதிரியான மாம்சம்ன்றது கடைசி வரைக்கும் இருக்கு. அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவரும் மனசாட்சியில உட்கொண்டு போனார். மனசாட்சியை பாதிக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா நியாயப்பிரமாணம். இது தப்பு, இது சரி. எந்த நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து ஆண்டவருக்கு காமிச்சாங்களோ, இங்க பாருங்க இந்த நியாயப்பிரமாணம் எப்படி சொல்லுது, அதே நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து திரும்பி ஆண்டவர் காமிச்சாரு. உங்க மனசாட்சியில குத்துண்டாங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் நான் சொல்றேன். இத்தனை பேர் இது கூட நீங்க ஒத்துக்கொள்ள மாட்டீங்க என்பது எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் சொல்றேன். மனசாட்சின்ற ஒன்று தேவன் மனுஷனுக்கு இருக்கணும்ன்ற விருப்பம் துளி கூட தேவனுக்கு இல்லை. மீண்டும் சொல்றேன், மனசாட்சி என்ன பண்ணும்? தப்பு செய்யும்போது பண்ணி தப்பு செய்யும், நல்லது செய்யும்போது கூட அப்படியே நார்மலா. தப்பு செய்யும்போது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் எவ்வளவு பெருசா இருந்தாலும் இது தப்பு தப்பு, இது தப்புனா தப்பு தான் உங்களை குத்தி காணும். இந்த மனசாட்சி எங்க உண்டாச்சு மனுஷங்க வாழ்க்கையிலன்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்த போது மனசாட்சி உண்டாச்சு. அந்த கனியை புசித்த ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட இருக்கும் இல்லை. ஏன்னா மனசாட்சியில ஸ்ட்ராங்கா இல்லாத சின்ன பசங்கள்லாம் பாருங்க, ஜாலியா விளையாடுவாங்க. திடீர்னு ஏதாவது சண்டை வரும் ஸ்கூல்ல, சண்டை போட்ட உடனே பயங்கரமான சண்டை. ஆனா அடுத்த நிமிஷம் பார்த்தா ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, விளையாண்டுட்டு இருப்பாங்க, ஜாலியா சிரிச்சு பேசிடுவாங்க, கட்டி பிடிச்சிருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அதே இதை பெரியவங்கள்ட்ட கொண்டு வாங்க, ஒரு 20 வருஷம் கழிச்சு அதே பசங்க பாக்குறாங்க,
ஒரு சின்ன பிரச்சனை, ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு நடுவில் வந்து, அது ஒரு சீரியஸான மேட்டர் இல்லை. இப்ப அதே பிரச்சனையில வாதாடிட்டு இருக்காங்க. இல்லப்பா நீ பண்ணது சரியில்லைப்பா. அடுத்த செகண்ட் இவங்க சேர்றாங்களா? இல்ல, 40 வருஷம் குறைஞ்சபட்சம், இல்லைன்னா 50 வருஷம் பேசவே மாட்டாங்க, கான்டெக்ட்ல டெலிட் பண்ணிடுவாங்க. இது எதனால வருதுன்னா மனசாட்சினால. இவன் நம்மளை பார்த்து அப்படி சொன்னான்ல, அதுக்கு நாம இவனை பார்த்து அப்படி சொல்லிட்டோம்ல, அதை மனசுல வச்சுதான் நம்மள்ட்ட பேசாம இருக்கிறான் அவன் நினைச்சிட்டு இருப்பான். இவனும் அதே தான் நினைச்சிட்டு இருப்பான். அவன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளமா இருக்கு, நான் எப்படி பேசுறது? இதுதான் அவங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு செய்யற ஒன்றா இருக்கு. இதுதான் மனுஷங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் நீங்க புசிக்க கூடாது. நல்லா கவனிங்க, அது தீமையை மட்டும் அறிவிக்கிற கனி இல்லை, நன்மையும் சேர்த்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் மனசாட்சி உண்டான இடம். அதுக்கப்புறம் தான் நான் கட்டளையை மீறிட்டேன்ற உணர்வு இவனுக்கு வருது. ஆதாமுக்கு போய் ஒளிஞ்சுக்கிறான், இலையை எடுத்து மறைச்சுக்கிறான். ஆதிவாசிங்க மாதிரி ஆதாமும் ஏவாளும் அப்படி இருந்தது நாம் பார்க்கிறோம். மனசாட்சியை நீங்க பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கும் எனக்கும் மனசாட்சி இருக்கு, உண்மைதான். ஆனா பர்ஜ்டு கான்சியன்ஸ் என்று சொல்லப்படுகிற சுத்த மனசாட்சி உங்களுக்கு எப்போ வந்துச்சுன்னா கிறிஸ்துவின் ரத்தத்தினாலதான் வந்து. சுத்த மனசாட்சினா உங்கள்ட்ட இருந்து பாவம் வெளிப்படும் போது உங்க மனசாட்சி ஸ்டடியா இருக்கும். ஏன்னா நான் செய்யறதுனால நான் நீதிமான் இல்லை, அவருடைய நீதியை ஈவா கொடுத்ததுனால நீதிமானா அவர் என்ன மாத்தினதுனால அவருடைய ரத்தத்தினால நான் நீதிமான. பாவம் வந்துருச்சு. நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காமிக்க வருகிறேன். எபிரேயர் 9வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மன்னிக்கணும், 10வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். ஆமென். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்கள்லாம் எதை வச்சு தெளிக்கிறார்? நம்முடைய சொந்த ரத்தத்தினால தெளித்து உங்களுடைய இருதயத்தை முற்றிலும் புதுசாக்குனது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனசாட்சியை பியூர் ஆக்கிட்டார், சுத்தமாக்கிட்டார். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம்னா இதை நார்மலா எப்படி மக்கள் புரிந்து கொள்வார்கள் நான் சொல்றேன். பாஸ்டர்ஸ் எப்படி ப்ரீச் பண்ணுவாங்கன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். நார்மலா என்ன சொல்லுவாங்கன்னா, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்கள்னா மனசாட்சி சரியா இருந்தாதான் ஒரு தப்பு நடக்கும்போது நமக்கு கரெக்டா தெரியும், இது தப்புண்டு. அப்படி உங்க மனசாட்சி இருந்தா நீங்க தான் சரியானவங்க, நீங்க தான் விசுவாசின்றத எல்லாரும் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாருடைய மைண்ட் செட்லயும் அதுதான் இருக்கு. ஆனா இந்த இடத்துல தேவன் அதை சொல்லலை. இந்த இடத்துல தேவன் அதை சொல்லவே இல்லை. என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ஒரு பாவ உணர்வு வருது, இப்பொழுது நான் பாவம் செய்யறன்ற உணர்வு என்கிட்ட வருது, நான் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் அது குற்ற மனசாட்சி என் மனசுல இருக்குன்னா அது துளி கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அதை கொண்டு வர்றது நியாயப்பிரமாணம். தெளிவா தருது. பாவத்தின் அறிவு நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிறது என்று வசனம் சொல்லுது. பாவத்தின் அறிவு நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிறது, பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். எல்லாத்தையும் வசனம் நமக்கு சொல்லியும் இன்னும் நம்ம 10 கட்டளையை பிடித்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. இந்த இடத்துல கவனிங்க, இந்த விசாரத்துல கைமையுமாய் பிடிக்கப்பட்டது ஸ்திரீ தன்னுடைய பாவத்தை அறிக்கைத்தாளா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லை. சிலுவையில பார்க்கிறோம், அந்த திருடன் தன்னுடைய பாவத்தை அறிக்கைட்டானா? இல்லை. கெட்ட குமாரன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரிகர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரான். நான் போய் என் தகப்பன்ட்டு சொல்லுவேன், தகப்பனே என்னுடைய உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சேன், உடைய மகன் என்று சொல்லப்படுவது நான் பாத்திரம் நல்ல, உடைய ஊழியக்காரர்கள் ஒருவர் நாங்கள் என்னை வைத்துக் கொள்ளுன்ற ப்ரிப்பரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வரான். நல்லா அந்த வசனத்தை கவனிச்சிங்கன்னா, அவன் ப்ரிப்பேர் பண்ணதுல பாதி கூட முடிக்கல. அவன் முழுசா ப்ரிப்பேர் பண்ணி வச்சது அதுக்கு முன்னாடி அவன் சொல்றதுல. ஆனா பாதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த தகப்பன் ஓடி வந்து இந்த கெட்ட குமாரனை கட்டி அணைத்துக் கொண்டார். அவருக்கு உங்களுடைய பாவ அறிக்கை தேவையில்லை. பாவம் வரும்போதும் நீங்க என்னவா அவருடைய ரத்தத்தினால மாற்றப்பட்டிருக்கிறீர்களோ அதை நீங்க அறிக்கை. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் உங்களை எதுவா மாத்திருக்கோ அதை நீங்க அறிக்கையிடும் போதுதான் அவருடைய ரத்தத்துக்கு உண்டான மகிமையை நீங்க கொடுக்குறீங்க. இல்லைன்னா அதை நீங்க அவமதிக்கிறீங்க, கீழே தள்ளுறீங்க. ஆண்டவருடைய ரத்தத்தை இது அந்த அளவுக்குலாம் நான் சுத்திக்கிறீங்களா, இது அந்த அளவுக்குலாம் என் மனசாட்சியை பியூர் ஆக்கலன்னு நீங்க சொல்றீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இதைத்தான் வாசிக்கிறோம். எபிரேயர் 10வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிறோம். மீண்டும் நான் அதை உங்களுக்கு சொல்றேன். முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
இந்த 2 வசனங்கள்ல நியாயப்பிரமாணத்தை பத்தி பவுல் பேசுகிறார். ஒருவேளை நியாயப்பிரமாணம் பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால் பலி செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? இதுதான் பவுலுடைய பாயிண்ட். ஒருவேளை பழைய ஏற்பாட்டுல செலுத்தின அத்தனை பலிகளும் ஒருவேளை ஒர்க்கா இருந்தா இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்துகிற மனசாட்சி நமக்கு இல்லாம இருக்கும். இதுதான் உண்மை. ஆனா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பலிகள் அத்தனையும் ஒர்க் ஆகும். இப்ப நான் கேட்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செலுத்தின பலி ஒர்க் ஆச்சா இல்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில பலியாக வந்தது ஒர்க் ஆச்சா, வேலை செஞ்சுதா இல்லையா? ஆமென். எல்லாம் உங்களுக்கு என்னங்க தெரியும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டீங்க. எல்லாரும் ஃப்ரீயா இருங்க. எவ்வளவு பெரிய சத்தியம், உங்களை விடுதலை ஆக்குற சத்தியம். எல்லாரும் சந்தோஷமா அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. மீண்டும் கேட்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பலி சிலுவையில வேலை செஞ்சுதா இல்லையா? அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல பாவங்கள் என்று உணர்த்துகிற மனசாட்சி இல்லாம போகும்படி அந்த பலிகள் எல்லாம் வேலை செய்யல. அது செய்யல. பாவங்கள் உணர்த்துகிற மனசாட்சி இருந்ததுனாலதான் திரும்ப திரும்ப பலியை கொண்டு வராங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஒரே தரம் பலியான தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்கள் உண்டென்று உணர்த்துகிற மனசாட்சியை எடுத்து போட்டு விட்டார். ஹல்லேலூயா. இருந்தாலும் குற்றப்படுத்துறதுக்குனே ஒருத்தருங்க பிசாசு. உங்களை குற்றப்படுத்துறதுக்குனே ஒன்று இருக்குது, நியாயப்பிரமாணம். நான் சொல்றேன், பழைய ஏற்பாட்டை அதனுடைய முக்காட விளக்கிட்டு நீங்க பார்க்கலன்னா ரொம்ப தப்பு பண்றீங்க, டேஞ்சர். பழைய ஏற்பாடு முழுவதையும் நீங்க வாசிக்கும் போது இதெல்லாம் தேவன் இருதயத்திலேருந்து சொன்னாரு, இதெல்லாம் தேவனுடைய மனசுல இருந்து, அவருடைய ஹோலி ஸ்டாண்டர்ட், பரிசுத்தமான பிரமாணங்கள், அதெல்லாம் உண்மைதான். ஆனா அது அவருடைய இருதயமே இல்லை. எதுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? ஒரே ஒரு காரணம், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாது, இவருடைய சிருஷ்டி வேற, பழைய மனுஷன் அப்படின்றத மனுஷனுக்கு ஒரு கண்ணாடியா இருந்து காமிக்கணும். நீங்க இங்க பாருப்பா, இத்தனை கட்டளைகளை மீறிட்டன்றதை காமிக்கணும்ன்ற ஒரே நோக்கம் தான் நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம். 10 கட்டளைகளுடைய நோக்கமும் அதுதான். அதுக்குதான் கொடுத்தாரு. ஆனாலும் இந்த மனுஷங்க 1500 வருஷமா நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தும் இன்னும் எங்களால கடைபிடிக்க முடியும், இன்னும் நாங்க கடைபிடிக்கும், இனிமே நாங்க பாவம் செய்ய மாட்டோம், இந்த பாவத்துக்கு வந்துட்டா பரவாயில்ல, இனிமே நாங்க செய்ய மாட்டோன்ற பெருமைக்குள்ளாக இருந்ததுனால ஆண்டவர் பார்த்தார், ஒன்றும் பிரச்சனை, நானே வரேன். 1500 வருஷம் கழிச்சு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். நியாயப்பிரமாணத்தின் காலம் முடியும். நியாயப்பிரமாணம் என்ன பண்ணும்? உங்களுடைய பாவங்களை உணர்த்தும். இதை மீறிட்டேன். ஆனா ஒன்றை மட்டும் பழைய ஏற்பாட்டு மனுஷங்க அநேக இடத்துல நீங்க பார்க்கவே முடியாது. என்கிட்ட அதுக்குரிய இருதயம் இல்லை, அந்த சிருஷ்டி என்கிட்ட இல்லை. நான் இருக்கிறது கருப்பு, வெள்ளையை என்னால பிறப்பிக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? வந்தா அதுல இருந்து கருப்பு தான் வரும், வந்தா அதுல இருந்து பாவம் தான் வரும். இதுதான் அவங்களுடைய சிருஷ்டி. அவங்களால உதவவே எதுனாலையும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது. அதை காமிக்கிறதுக்கு தான் ரப்பர் இல்லை, கல்லை குட்டா வளைஞ்சு கொடுக்கவே கொடுக்காது மக்களிடத்துல. மீறினா சாபம், அந்த நியாயப்பிரமாணத்தை மீறினா சாபம், அதன்படி செஞ்சா ஆசீர்வாதம். அப்படி எந்த மனுஷனையும் நீங்க பழைய ஏற்பாட்டுல பார்க்க முடியாது. அது மீறி சாபத்தை பெற்றவங்களை தான் நீங்க மோஸ்ட்லி வாசிக்க முடியும். ஆனா தாவீதுடைய காலத்துல அவங்க உணர்ந்தா, சுத்த இருதயத்தை இதில் சிருஷ்டி. தானியேலுடைய காலத்துல அவங்க உணர்ந்தான், ஆண்டவரே உங்கள் நீதிகள் அல்ல, உங்களுடைய மிகுந்த இரக்கங்களையும் நாங்கள் நம்பி இருக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்கு பிரியமா இருந்ததுனால அவர் பார்த்தார், இந்த உடன்படிக்கை ஒண்ணுத்துக்கும் உதவாது, இதுல குறை இருக்கு. நியாயப்பிரமாணத்துல எந்த குறையுமே இல்லை, மிகவும் பரிசுத்தமானது. ஆனா அதனால மனுஷனை பரிசுத்தமாக்க முடியாது, நீதிமானாக்க முடியாது. அவன் எவ்வளவு பாவின்றதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காமிக்க முடியுமே தவிர வேற எதுவும் முடியாது. பாவம் செய்யும்போது நமக்கு பாவத்தை ஆவியானவர் உணர்த்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க பாவம் செய்யும்போது உங்களுக்கு யாருமே சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும் நீங்க பாவம் செய்யணும். அதுதான் மனசாட்சியினுடைய ஆதாமுடைய பாவத்தினால இப்ப நமக்கு பாவம் செய்யும்போது ஆண்டவர் உணர்த்தணுன்ற அவசியம் இல்லை. உங்க மனைவி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, உங்களுடைய கணவர் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஆனா உங்கள்கிட்ட நீதியை உணர்த்துறதுக்கு தான் ஆவியானவர் உங்களுக்கு தேவை. கடைசியா நான் அதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நியாயப்பிரமாணம் ஏன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது புரியுதுன்னா, அது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது. இது நல்லது செய், உனக்கு நல்லது கிடைக்கும், தீமை செஞ்சுனா உனக்கு தீமை தான் வரும். எல்லாத்துக்குமே ஈஸியா மைண்ட்ல புரியுறதுனால நமக்கு எல்லாத்துக்கும் இப்போ புதுசா லேட்டஸ்டா அப்டேட் ஆகிற ஒரு டெக்னாலஜி வந்தாலும் நம்ம ஏன் இன்னும் நம்ம யூஸ் பண்றது எதுனா, அது நமக்கு ஃபெமிலியரா இருக்கு, ரொம்ப நமக்கு பழக்கப்பட்டதா இருக்கு. அதுதானே கரெக்ட், அது எனக்கு கைக்கு வந்த கலங்க, எனக்கு ஒரு பங்கு இருந்தாதான் நான் அதுல கரெக்டா இருக்க முடியும், இதுல என்னுடைய பிரயாசமும் இருக்கணும் அப்படின்றது மனுஷனுடைய திங்கிங். பழைய ஏற்பாடு முழுவதும் பார்த்த ஒரு மனுஷன்ட்டையும் ஒரு பங்கும் உருப்படியா இல்லை, எல்லாம் பாவம். கடைசியில ஒரு பங்கும் உனக்கு இல்லை, நான் கொடுக்குற இந்த புதிய உடன்படிக்கை பாருன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாரு. அதுல எல்லா பங்கும் அவருடைய.
அதை விசுவாசிக்காததுனால தான் இன்றைக்கு நமக்கு குற்றங்கள், குற்ற உணர்வு, பாவம் பெருகிறதுக்கு காரணமே நியாயப்பிரமாணம் எதை சொல்லும். மனசாட்சியில குற்ற மனசாட்சி வரும்போதே அடுத்து ஒரு பாவம் வரப்போகுதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா முன்னாடி செஞ்ச குற்றத்தினால நீங்க குற்ற மனசாட்சியில இருக்கீங்க. இப்ப நார்மலா உங்கள்கிட்ட யாராவது வந்து பேசினாலும் நீங்க கோவப்படுவீங்க. ஏன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த கோபம் குற்ற மனசாட்சியில இருந்தது. அதுதான் அப்படி நான் செஞ்சுட்டேன், அமைதியாரு அப்படின்னு வீட்டுல நம்ம இதெல்லாம் சொல்லும் போது அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அது கோபம் உங்களுடைய பிரச்சனையே இல்லை, பாவம் உங்களுடைய பிரச்சனை இல்லை, கோபம் உங்களுடைய பிரச்சனை இல்லை. அதுக்கு பின்னாடி இருதயத்துல அப்படின்னு அவர் தப்பு பண்ணிட்டேன். இப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதே தப்பு மீண்டும் உங்க வாழ்க்கையில பிறக்கும். எத்தனை பேருக்கு புரியுது சொல்றேன்? முன்னாடி சொன்னது போல சொல்றேன், நீங்க கிருபைக்கு கீழ்பட்டிருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டார். நீங்க தண்ணிக்கு அடியில இருந்து நனையாம இருக்கிறது எப்படியோ, நனையாம இருக்க முடியாதது எப்படியோ, கிருபை கீழே இருந்தும் பரிசுத்தமா உங்களால வாழாம இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. கிருபைக்கு கீழே எப்படி இருக்கிறது நீங்க கேட்டீங்கன்னா இதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். உங்களுடைய இருதயத்தை பாருங்க. ஆண்டவர் என்னை நேசிக்கிறாருன்ற உணர்வு உங்க இருதயத்துல இருக்கா? அவருடைய பாவங்கள் எல்லாம் பார்க்கவே எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு அப்படின்ற அந்த மன்னிப்பின் உணர்வு உங்க இருதயத்துல இருக்கா? பாவம் வரும்போது எப்படி அந்த பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்ட முடியும்னா, அதை சுமந்து தீர்த்தவர் யாருன்றதை நான் பார்க்கணும். ஆமே, இந்த பாவம் தான் அங்க இருந்துச்சு. மோசே காலத்துல கொள்ளிவாய் சர்ப்பம் மக்கள் எல்லாம் கடிக்கும் போது ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி வைக்கிறார் மோசே. பாம்பு யாருக்கும் புரியாது, என்னடா பாம்பை போய் சுத்தி ஒரு வெண்கலத்துல உண்டாக்கி ஒரு மரத்துல மாட்டி வைக்க சொல்றாரு ஆண்டவர் அப்படின்னு யாருக்கும் புரியாது. ஆனா அதை நோக்கி பார்த்தா நீ பிழைப்ப. இதுதான் ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை. ரசிக்கப்படுறதுக்கு யாரும் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, சிலுவையை நோக்கி பார்க்கிறோம், பிழைக்கிறோம். இதுல என்ன சத்தியம்னா, அந்த பாம்பு எதை குறிக்குது? பாவத்தை குறிக்குது. இப்ப இந்த மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, இப்பதான் பாம்பு கடிச்சிருக்கு, எல்லாத்துக்கும் விஷம் ஏறிடுச்சு. இப்ப தங்கள்கிட்டேருந்து பார்வை விலக்கி தேவனை, அதாவது கொள்ளிவாய் சர்ப்பத்தை பார்க்கும்போது நம்ம கடிச்ச விஷம் அங்க இருக்கு, அப்ப நம்மள்கிட்ட இல்லை அப்படின்றத பார்த்த உடனே பிழைச்சிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாவம் அங்க இருக்கு, அப்ப எனக்கு அது இல்லை. ஹல்லேலூயா. இது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. விஷம் அங்க போச்சுன்னா இங்க எப்படி இருக்க வாய்ப்பு. அதனாலதான் பார்வை அங்க போகுது. நீங்க இயேசு கிறிஸ்துவ மட்டும் பார்க்கும்போது நீங்க உங்களுடைய கான்சியஸே இருக்க மாட்டீங்க. உங்களை நீங்களே பார்த்தீங்கன்னா டிப்ரெஸ் ஆவீங்க, மன அழுத்தம் வரும். என்னடா நம்மள்ட்ட இப்படிப்பட்ட தாட்ஸ் வருது, இப்படிப்பட்ட எரிச்சல் வந்து இப்போ நீங்க கண்டுக்கவே எல்லாத்தையும் ஓர வச்சுட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில பார்த்து அவருடைய அன்பை தியானித்து கொண்டே இருக்கு. எப்படி உங்களை நேசிக்கிறார் என்று தியானிக்கும் போது சிலுவையில இருக்க என்னுடைய மாம்சம், என்னுடைய பாவங்கள், அப்ப இது நான் இல்லை, இது புது சிருஷ்டி, இது பழைய மனுஷன் இல்லை அப்படின்றத நீங்க புரிஞ்சுப்பீங்க. இது நான் புதிய மனுஷன். புதிய மனுஷன் எப்படின்னா, தேவனுடைய நீதியின் மொத்தத்தினாலும் உருவாக்கப்பட்டது, தேவனே உருவாக்குனது. உங்கள்கிட்ட பாவத்தாட்சி வருவதற்கான வாய்ப்பே இல்லை. உங்க ஆத்மா வேற, உங்க ஆவி வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களுடைய சரீரமும் இல்லை, நீங்க உங்களுடைய ஆத்மாவும் இல்லை. உங்க ஆத்மாவில தான் தாட்ஸ் வருது, ஃபீலிங்ஸ் வருது, எல்லாம் வருது, எமோஷன்ஸ் வருது. சோகமா இருக்கீங்களா, அப்படியே ஓரமா போய் உட்காந்துருக்கீங்க. கோபமா இருக்கீங்களா, எரிச்சல் வருது ரொம்ப. ஆனா உங்க ஆவி, அதுதான் உங்களுடைய ரியல் யூ. ரியல் மீன்ஸ் ஃபோன் பிராண்ட்லாம் கேள்வி, அதுதான் உங்களுடைய ரியல் யூ, அதுதான் உண்மையான நீங்க. ஆவியில எப்படி உங்களை மாற்றி வச்சிருக்காரு, கிறிஸ்து இயேசுக்குள்ள தேவனுடைய நீதியா மாற்றி வச்சிருக்கிறார். இப்போ அதுதான் ஆத்மாவை அஃபெக்ட் பண்ணி அதுல சந்தோஷத்தை பிறப்பிக்கணுமே தவிர, உங்களுடைய சரீரத்தை அஃபெக்ட் பண்ணி அதுல சுகத்தை பிறப்பிக்கணுமே தவிர, அதுல இருந்து ஒரு பேட் தாட்ஸும் கண்டமிங் தாட்ஸ், அதாவது ஆக்கினைக்குள்ளாக இருக்கிற தாட்ஸ் ஒன்றுமே உங்களுக்கு வராது, வர வாய்ப்பே இல்லை. உங்களை அவருடைய ரத்தம் அவ்வளோ தூய்மையா மாற்றி வச்சிருக்கு. ஹல்லேலூயா. அவ்வளோ சுத்தமா உங்களை மாத்திருக்கிறாரு. ஆத்மால சோக தாட்ஸ் நாளைக்கு இது வருது, எப்படி நடக்கும், இதை நான் அன்னைக்கு செஞ்சுட்டேன், அதுக்கான பனிஷ்மெண்ட்லாம் இது இன்னைக்கு இப்படி நடக்குது. இந்த மாதிரியான எந்த தாட்ஸ் வந்தாலும் தேவன்கிட்டேருந்து வருது, உங்க மாம்சத்திலேருந்து வருது, இல்லை பிசாசு வெளியிலேருந்து போறது. அதுக்கு தான் நீங்க மறிச்சீங்க. மீண்டும் முன்னாடி சொன்னது போலே சொல்றேன், பாவத்துக்கு நீங்க மறிச்சீங்க எல்லாரும். இப்ப பாவம் உங்களை கதவை தட்டி அடைக்கும் போது ஒரு கல்லறையை கற்பனை பண்ணிக்கோங்க. கல்லறைக்குள்ள ஒரு போனம் இருக்கு, வெளில இப்படி ஒரு தாட்ஸ், எல்லா எண்ணங்களையும், கெட்ட எண்ணங்களையும் பிசாசு அனுப்புறான். தட்டுன்னு தட்டுது கல்லறையை. இப்ப அந்த போனம் ரொம்ப சத்தமா இருக்குன்னு எழுந்திரிச்சுமா, இல்லை எந்திரிக்கவே இருக்காது, ஏன்னா அது போனம் செத்தது. அதே மாதிரிதான் நீங்களும் பாவத்துக்கு செத்தவர்களா இருக்கிறீங்க. பாவம் வந்த உடனே ஒரு குற்ற மனசாட்சி உள்ள, நம்ம பண்ணது தப்பாச்சு, இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கை இன்னும் அப்படிதான் மன்னிப்பாரு. இல்லை,
அதுக்கு நீங்க செத்துட்டீங்க. இது தெரியும் போதுதான், உண்மையான நீங்க யாருன்றது தெரியும் போதுதான் நீங்க யாரோ அந்த குணாதிசயம் வெளிப்படுது. ஹல்லேலூயா. மீண்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், குவீன் எலிசபெத் அவனுடைய சின்ன வயசுல என்ன பண்ணாங்கன்னா, பசங்களோட விளையாண்டு, அவங்களுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் வித்தியாசமே இல்லாம சேத்துல விளையாடுறது எல்லாத்தையும் விளையாண்டுட்டு இருக்கும்போது, அவங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு வேலைக்காரமா பக்கத்துல வந்து, இங்க பாருமா, உங்க அம்மா ராணியா இருக்காங்க, நீ வரக்கூடிய இளவரசியா இருக்க, நீ அடுத்து இந்த மொத்த யூரோப்பையும் ஆள போறது நீதான், நீ ஒரு ராணி அப்படின்னு அந்த அம்மாவுக்கு மைண்ட்ல ஒரு வெளிப்பாடு மாதிரி ஆயிடுச்சு. எலிசபெத் ராணி, ஆமா இல்ல நான் ராணி, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு தன்னுடைய சேதுப்பட்ட எல்லா ட்ரெஸ்ஸையும் மாத்திட்டு புது ட்ரெஸ்ஸை ஒழுகுது. அதுக்கு மேல ராணிக்கு ஏற்ற மைண்ட் செட்ல அவங்க இருந்தாங்க. இன்னைக்கும் அதே தான் காரணம். கிறிஸ்தவங்கள் பாவம் பெருகிறதுக்கு காரணம் நீங்க யாருன்றது உங்களுக்கு தெரியல, அவருடைய ரத்தம் உங்களை என்னவா மாத்திருக்கிறது உங்களுக்கு தெரியல. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சந்தோஷமா இருக்கு. இப்படி பேர் புரிஞ்சு ராஜ்குமார் சந்தேகம். நிறைய பேருக்கு இந்த காரியங்கள்ல ஒரு வெளிச்சம் இல்லாததுனால ஆழமான சில சத்தியங்களை கேட்கும்போது அதை ஜீரணிக்க கிரகித்துக் கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு வாசிக்கப்பட்டதான அந்த பகுதி 1 யோவான் எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. எப்போ எழுதுறாரு? 2வது அதிகாரத்துல எழுதவே ஆரம்பிக்கிறார். முதல் அதிகாரம், இன்னும் ரட்சிப்புக்குள்ள வராத அவிசுவாசிகளுக்கு இயேசு வந்தார், என் பாவங்களை சுமந்து கல்வாரி சிலுவையிலே மரித்தார், அவரை நான் விசுவாசிக்கும் போது எனக்கு ரட்சிப்பு இருக்கிறது. இதெல்லாம் தெரியாத மற்ற பிரஜாதிக்கு அவர் என்ன செய்கிறார்? எழுதுகிறார். 2வது அதிகாரத்துல தான் விசுவாச பிள்ளைகளுக்காக அவர் என்ன செய்கிறார்? எழுதுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு அருமையான சத்தியம். நியாயப்பிரமாணத்துல எல்லாமே என்னுடைய பங்கு. எல்லாரும் சொல்லுங்க, நியாயப்பிரமாணத்துல என்னுடைய பங்கு. நான் செய்தால் அதற்குண்டான தண்டனை எனக்கு உண்டு, செய்யாம இருந்தால் அதற்குண்டான சேஃப்டி எனக்கு உண்டு. எல்லாமே என்னுடைய பங்கு. அது பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையில எல்லாமே யாருடைய பங்கு? கவனிக்கிறீங்களா எல்லாரும்? புதிய உடன்படிக்கையில எல்லாமே யாருடைய பங்கு? ஆண்டவருடைய பங்கு. இங்க என் பங்கு ஒன்னே ஒண்ணு, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்று விசுவாசித்தா மட்டும் போதும். அல்லேலூயா. இன்னொரு காரியம், அருமையான ஒரு சத்தியம் இன்றைக்கு கேட்டேன். இந்த சிலுவையினுடைய அடையாளமாகத்தான் பழைய ஏற்பாட்டிலே மோசேயினாலே வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டதான வெண்கல சர்ப்பம். சிறுவல் ஜனங்கள்லாம் வனாந்தரத்தில் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்து தேவனை மிகவும் கோபப்படுத்தி விட்டார்கள். இந்த ஜனங்க எல்லாரும் சேர்த்து தொலையிட்டோம்னு சொல்லி ஆண்டவர் கொல்லிவாய் சர்ப்பங்களை என்ன செஞ்சிட்டார்? அனுப்பிட்டார். தேடி தேடி கடிக்குது, யாரையும் விடலை. அந்த கொல்லிவாய் சர்ப்பம் கடிச்ச உடனே விஷம் ஏறி அங்கங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க? மயங்கி விழுகிறார்கள், செத்து போகிறார்கள். இந்த சமயத்துல மோசே கிட்ட வந்து எல்லாரும் என்ன செய்யறாங்க? இதுல இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி கேட்கும்போது உடனே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை செஞ்சு என்ன செய்யறாரு? உயர்த்துறாரு. அனாந்தரத்துல எந்த மூலையில வந்து பார்த்தாலும் அது எல்லாருக்கும் என்ன செய்யும்? தெரியும். ஒன்னும் சொல்ல, விஷம் பாம்பு கடிச்சுன்னா அடுத்த செகண்ட் நீங்க எதை பாருங்க? இந்த வெண்கல சர்ப்பத்தை பாருங்க. உடனே உங்களுக்கு என்ன ஆயிடும்? சொல்லுதான். இந்த ஜனங்களுக்கு சத்தியம்லாம் ஒண்ணுமே அப்ப ஒன்றும் தெரியல. பாம்பு கடிச்ச உடனே அவன் எங்க எதை தேடுறான்? நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு இடம், எனக்கு ஜீவன் இருக்கிற ஒரு இடம், எனக்கு வாழ்வு இருக்கிற ஒரு இடம் எதுன்னு சொல்லி அந்த பக்கம் திரும்பி என்ன செய்யறான்? பார்க்கறான். பார்க்கும்போது இங்க இருக்குதா அந்த விஷம் அப்படியே அங்க என்ன ஆயிடுது?
டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. எனக்காக உயர்த்தப்பட்ட சர்ப்பம் இப்ப எனக்குள்ள இருக்கிற விஷயம் எங்க போயிடுது? அங்க போயிடுது. இதைத்தான் சிம்பாலிக்கா புதிய ஏற்பாட்டில் சிலுவைக்கு சிம்பாலிக்கா தான் அங்க ஆண்டவர் என்ன செய்றார்? அதை காண்பித்து கொடுக்கிறார். இன்றைக்கும் எந்த சூழ்நிலையில் ஆகிலும் நம்முடைய பாவம் நம்மை மரணத்துக்கு ஏதுவாக உணர்த்தும் போது, நடத்தும் போது நோக்கி பார்க்க வேண்டிய இடம் எது? சிலுவை. என் பாவம் அங்கே இருக்கிறதே, என் பாவம் அங்கே இருக்கிறதே. இங்க எப்படி பாவம் எனக்குள்ளே கிரியை செய்ய முடியும்? இங்க இந்த பாவம் எப்படி எனக்குள்ளே ஒரு விதமான அழுத்தத்தை உண்டு பண்ண முடியும் என்ற இந்த ஒரு உணர்வு வந்த உடனே இமிடியேட்டா நீங்க சத்தியத்தினுடைய வெளிச்சத்தினாலே நீங்கள் பிரகாசம் அடைகிறீர்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார், அவருடைய முகங்கள் எழுக்கப்பட்டு போவதில்லை. நல்லா புரிஞ்சுக்கிங்க தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு மகிமையான ஒரு சத்தியம். அல்லேலூயா. ஒன்னே ஒன்று, நோக்கி பார்க்கிறதும் விசுவாசிக்கிறது மட்டும்தான் யாருடைய பங்கு? பழைய ஏற்பாட்டிலே பாவம் செய்தால் பலியிடுறது பங்கு, செய்யாதன்னு சொன்னது மீறி செஞ்சா தண்டனை யாருடைய பங்கு? எல்லாமே எல்லாமே என் வசம். ஆனால் அங்கே புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எவ்வளோ அழகா நம்முடைய இருதயங்கள் அந்த பிரமாணத்தை எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பாருங்க, பிரமாணத்தை எங்க எழுதினாரு? கற்பலைகளை எழுதினாரு. அதனுடைய வெளிப்பாட்டை எங்க கேட்டாரு? செயல்களிலே கேட்டார், வெளியரங்கமாக தான் கேட்டார். ஆனா இங்கே பிரமாணங்களை மனதில் வைத்து இருதயத்தில் எழுதுகிறார். மனசு எங்க இருக்கு? உள்ளதா இருக்கு, பார்க்க முடியாது. இருதயம் எங்க இருக்குது? உள்ளதா இருக்கு, பார்க்க முடியாது. ரெண்டுமே பிசாசு பார்த்து விட முடியாதபடிக்கு எங்க வச்சிருக்கிறார் ஆண்டவர்? நம்முடைய உள்ளத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. எனக்கும் என் ஆண்டவருக்கு இடையிலான இது ஒரு உயிர் உறவு. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினாலே அது என்னுடைய மனசாட்சியை குற்றப்படுத்துவது இல்லை. எத்தனை பேருக்கு மனசாட்சி இருக்கு? கையோட்டிக்காட்டு. எத்தனை பேருக்கு மனசாட்சி இருக்கு? அவன் ஜோதிக்கு மட்டும்தான் இல்லைன்னு நினைக்கிறேன். மனசாட்சி எத்தனை பேருக்கு வேணும்? சரி, மனசாட்சி வேணான்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்னும் சொல்ல போனா தேவன் மனசாட்சி என்ன செய்யல? உருவாக்கவே இல்லை. தேவன் ஆதாம் ஏவாளையும் ஒன்று பண்ணினார். அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது. ஒரு குழந்தையை போல, மனசாட்சியே இல்லாத ஒரு குழந்தையை போல. அதாவது பேதுரு சொல்றாரு 2:3, புதிதாய் பிறந்த குழந்தையை போல கலங்கமில்லாத ஞானப்பாலாகிய இந்த திருவசனத்தின் மேல என்ன செய்யணுமா? வாஞ்சியா இருக்கணும். எல்லா மனசையும் நீங்க என்ன செஞ்சிருங்க? கடந்த காலங்களுடைய மனசாட்சி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு குற்றமற்ற புதிதாய் பிறந்த ஒரு புதிய சிருஷ்டி போல ஒரு குழந்தையா தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆதாம் ஏவாளையும் உண்டாக்கினார். ஆதாம் ஏவாள் உண்டாக்கப்பட்டப்ப குழந்தையா வாலிபல்லா? வாலிபல்லாய் பிறந்த குழந்தைகள், வாலிபல்லாய் உருவாக்கப்பட்ட குழந்தைகள். எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. எப்போ வந்துச்சு மனசாட்சி? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்த பொழுதுதான் மனசாட்சி வந்துச்சு. இந்த மனசாட்சினால நன்மை உண்டாகுமா தீமை உண்டாகுமா? சொல்லுங்க. இந்த மனசாட்சியில நன்மை உண்டாகுமா தீமை உண்டாகுமா? எல்லாம் சொல்லுங்க. ரெண்டும் உண்டாகும். அதான் வசனம் தான் போட்டுக்கல. நான் கடந்த காலத்துல எனக்கு ஒரு உதவி செஞ்ச ஒரு மனுஷனை திடீர்னு ஞாபகத்துக்கு வருது. ஐயோ, நான் அவனுக்கு எதையாக உதவி செய்யணுமேனு சொல்லி என் மனசாட்சி திரும்ப சொல்லுது. இப்ப மனசாட்சியில என்ன உதவுது? திடீர்னு ஒருத்தனை வழியில பாக்குறேன், ஏற்கனவே அவங்க ஏரியாவுக்கு போனப்பவே என்னை அடிச்சு துரத்துறவன்ல, இவனை விடக்கூடாது, இது நம்ம ஏரியா, போட்டு பொழந்து எடுத்துருவோம். இது எது? இதுவும் மனசாட்சி தான். நன்மையும் உண்டாகும் தீமையும் உண்டாகும். அதனால இந்த மனசாட்சி தேவையா? இப்ப இந்த மனசாட்சியை தேவன் தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி நன்மைக்கு நன்மையையும் தீமைக்கு நன்மையும் செய்ய வைத்திருக்குது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நன்மைக்கு நன்மையும் செய்ய வச்சிருக்குது, தீமைக்கு நன்மை. அவன் தீமை செஞ்சாலும் அவனுக்கு நான் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும்னு சொல்லி இந்த மனசு சொல்லுது. அல்லேலூயா. மீண்டும் சொல்றேன், கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் நம்முடைய கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், எதிர்கால பாவத்தையும் மன்னிச்சு ரட்சிக்கப்பட்ட மனிதனை
பிரிக்கப்படாத காலத்திற்குள் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க. ரட்சிக்கப்பட்ட மனிதனை தேவன் எங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு? பிரிக்கப்படாத காலத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. இன்றைக்கு பிரிக்கப்பட்ட காலங்களுக்குள்ள பிசாசு மீண்டும் நம்மை கொண்டு வந்து தேவனை விட்டு மீண்டும் பிரித்து விட முயற்சி பண்ணுகிறார். நன்றா கவனிங்க. தேவனுடைய பார்வையில் 1000 வருஷம் நேற்று கழிந்த ராட்சாமம் போல இருக்குது, ஒரு நாள் போல இருக்கு. அவர்கிட்ட காலங்களே கிடையாது. நல்லா கவனிச்சுங்க. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இது மூன்றும் கிடையவே கிடையாது. யோசிச்சு பாருங்க. அவர் நினைச்சா கடந்த காலத்துல ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் இருந்தாங்களா? சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் இருந்தார்களா? எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்படாத ஒருவன் எப்படி பரிசுத்தமாக்க பட முடியும்? அப்ப அவங்க எல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் என்று சொல்லி எப்படி இன்றைக்கு நாம பேசுறோம்? இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்த பொழுது பழைய ஏற்பாட்டிலே தேவனுக்காக வாழ்ந்தவர்கள் அத்தனை பேரும் பரிசுத்தவான்களாக மாற்றப்படுகிறார்கள். கடந்த கால கல்லறையிலிருந்து அவர்கள் எழுப்பப்பட்டு பரதேசுக்குள்ளே கொண்டு போகப்படுகிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆக இந்த சிலுவையிலே சிந்தப்பட்டதான ரத்தம் கடந்த கால பாவங்களை மன்னிக்குமே. ஆனால் ஒரு நிகழ்கால நிதர்சனத்தை சொல்லுகிறேன். உங்கள் எதிர்கால பாவமும் என்ன? நீங்க எங்க இருக்கிறீங்க? பிரிக்கப்படாத காலத்துக்குள்ள எப்படி சுத்தி வந்தாலும் நோக்கி பார்த்தா சிலுவையை, எப்படி நினைச்சு பார்த்தாலும் எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், எப்படி பார்த்தாலும் என் மேல ஆதி முதல் அன்பு கொண்டிருக்கிற ஆண்டவர், அவர் மேல் வைத்த அன்பு முடிவு வரையத்தும் மாறாததாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அதனால ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப உயிர் போய் வருமா? சொல்லுங்க. நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றலாம், சோப்பு அப்பப்போ எடுத்து கரைகளுக்கு போட்டு நம்ம கரை நீக்கலாம். ஆனால் பாவம் என்பது உள்ளுக்குள்ள மனசுலையும் இருதயத்திலையும் இருக்கக்கூடிய ஒன்று. அதை எப்படி மாற்ற முடியும்? சொல்லுங்க. உயிர் மூச்சு போயிட்டு வருது இல்லை? ஹலோ, இருக்கிறீங்களா? சுவாசம் போயிட்டு வருது. இதனால நீங்க ஐயோ உயிர் போயிட்டு வருதுன்னு சொல்லுவீங்களா? இல்லை நான் உயிரோட இருக்கிறேன்னு சொல்லுவீங்களா? நல்லா சொல்லுங்க. உயிர் போயிட்டு தான் வருது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? உயிரோட இருக்கிறேன்னு சொல்றீங்க. அதான் சொல்றேன். பாவ உலகத்துல இருக்கிறீங்க, பாவத்துக்கு மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இத்தனை திரளான மேகம் போன்ற சாட்சிகள் நமக்காக தேவன் எழுதி கொடுத்திருக்கிற இந்த காலகட்டத்திலேயே நம்மை சுற்றி பாவம் நெருங்கி தான் நின்று கொண்டிருக்கிறது. அதனால உயிர் போயிட்டு வருதுன்னு இல்லை, உயிரோட இருக்கிறோன்றது போல பாவத்துல நான் கரைப்பட்டு விட்டேன் என்பதல்ல. பாவங்களை ஆண்டவர் எனக்கு மன்னித்து கொண்டே இருக்கிறார். பாவங்களை தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். பிதாக்களே, நீங்கள் ஆதி முதலாய் இருக்கிறவரை அறிந்திருக்கிறதுனாலே உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபல்லே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனால உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்க என்ன பண்றீங்க? வாசிச்சு பாருங்க. பிதாவை அறிந்திருக்கிறதுனால் ரட்சிப்புக்குள்ள வந்த பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாருக்கும் அந்த 3 காரியத்திலையும் பாருங்க. கடந்த காலத்தை சொல்ல, எல்லாமே கடந்த காலம். ஆதி முதல் இருக்கிறவர்களை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் கடந்த காலம், பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததுனால் கடந்த காலம், பிதாவை அறிந்திருக்கிறதுனால் அது கடந்த காலம். இப்ப பார்த்து யாரு நீங்க நீங்க இப்ப திரும்ப எபிரேயர்ல நீங்க வாசிங்களா? எபிரேயர் 8வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும், ஆமா எல்லாரும் என்னை அறிவார்கள், அறிந்து கொள் என்று ஒருவன் தன் போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரட்சிப்புக்குள்ள நீங்க வந்துட்டீங்கனாலே, கிறிஸ்து ரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு விட்டாலே, பரிசுத்த ஆவியான சகல சத்தியத்தை உங்களுக்கு என்ன செய்வார்? போதிப்பார், நடத்துவார். சிறு பிள்ளையா இருக்கலாம், வாலிபனா இருக்கலாம், வயதானவங்களா இருக்கலாம், யாரும் போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஆக இன்றைக்கு சத்தியத்தை அறிந்து கொண்டதான நாம் தேவ சன்னிதானத்தில் எழுப்புவோமா? தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தினுடைய விஸ்தாரமான வெளிச்சம் நமக்கு கிடைக்கும் பொழுது, சத்தியத்தினுடைய அந்த மகிமையான பிரகாசம் நமக்கு கிடைக்கும் போது,
பிசாசு நம்மை நெருங்க முடியாது. வாலிபர்களே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததுனாலே உங்களுக்கு எழுதுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த. இன்றைக்கு மிகவும் தொட்டதான ஒரு சத்தியம், அவர் தம்முடைய பிரமாணங்களை மனதிலே வைத்து இருதயங்களை எழுதுகிறார். எஸ், இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லுகிறார். அவரே நம்முடைய தயவுள்ள சுத்தத்தினாலே விருப்பங்களையும் செய்கைகளையும் எனக்குள்ளே வைக்கிறார். எஸ், மனதில் உங்களுக்கு தோன்றுகிறதான ஒரு எண்ணம், நான் இன்னாருக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் போதும், அந்த விருப்பத்தை நீங்கள் செய்கையாக மாற்றுவதற்கு முன்னதாக உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அதை செய்கையாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். என் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டுவேன் என்ற ஒரு விருப்பம் தாவீதுக்கு உள்ளே வந்தது. தேவன் நாத்தான் தீர்க்கதரிசியை திரும்ப அனுப்பி சொன்னார், நான் உனக்கு வீடு கட்டுவேன். எஸ், நன்மை செய்ய நீ கொண்டிருக்கிற அந்த விருப்பம் இருக்கிறதே, அந்த விருப்பத்தை உனக்கே நன்மையாக மாற்ற தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகையினாலே எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டு மனதுக்குள்ளே ஒரு விருப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில தேவன் செய்கிறதான அந்த நன்மைகளை பெற்று அனுபவிக்கக்கூடிய பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக ஆண்டவர் நம்மை மாற்றுவார். கரங்களை தட்டி தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தேன், நான் உம் பாதம் ஓடி வந்தேன். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும், உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும், எல்லாமே குப்பையன, எல்லாமே குப்பையன, என்னாலும் கருதுகிறேன், நான் என்னாலும் கருதுகிறேன். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீதானோ, என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீதானோ, உமது மகிமை ஒன்றே, உமது மகிமை ஒன்றே, உள்ளத்தின் ஏக்கமையா, என் உள்ளத்தின் ஏக்கமையா, உள்ளத்தின் ஆழத்திலும் சொல்லுவோம். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ
ஓயந்து இயேசுநாதா ஒப்பற்ற என் செல்வமே ஓயந்து இயேசுநாதா உம்மை நான் அறிந்து உறவாட ஓடி வந்தேன். எல்லாரும் சொல்லுவோம். பாதம் ஓடி வந்தே உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தே செல்வமே ஓய்ந்த போலும் ஒருவரும் இல்லை தகப்பனே. ஒப்பற்ற யாரோடு உண்மை நாங்கள் ஒப்பிட முடியும் தகப்பனே. எவ்வளவு எங்களை நேசித்ததுனாலே எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே உண்மையே தந்திருப்பீங்கப்பா. தேவனே, இதோ தேவ சன்னிதானத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறதான இந்த மகத்தான சத்தியத்தினுடைய வெளிச்சத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம். எஸ் லார்ட். வெளியரங்கமான தோற்றத்தை பாராதபடிக்கு, முகத்தை பாராதபடிக்கு இங்கே நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களையும் ஆண்டவர் பார்க்கிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். மனதிலே உங்களுடைய பிரமாணத்தை வைப்பீராக தகப்பனே. இருதயங்களிலே ஆண்டவர் எழுதுவீராக தகப்பனே, எழுதுவீராக. மனதில் இருக்கிற விருப்பங்கள் செயல்களாக மாறட்டும், செய்கைகளாக அது மாறி அப்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு அது தேவ சன்னிதானத்தில் இந்த பெரும் ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும் அப்பா என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எஸ் லார்ட். இன்றைய நாளிலே அப்படி பிள்ளைகள் தேவ சமூகத்தில் நிற்கும்படியான பாக்கியம் தந்திருக்கிறீங்க. இந்த பாக்கியத்தை இழந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவளை நீங்க ஆசீர்வதிக்கணும் தகப்பனே. தேவ சன்னிதானத்துக்கு வந்து உங்களுடைய பிள்ளைகள் புறப்பட்டு சொல்லும் போது மர்மத்தில் அவருடைய பார்வை உடைய பிள்ளைகள் மேல படணும். உடைய தூதருடைய காவல் உடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க வானத்தின் பலகணிகள் திறக்கணும். உடைய பிள்ளைகளை எப்போது நீரே கரம் பிடித்து நடக்கணும். இன்றைக்கு மகி சொன்னது போல பள்ளிக்கு சென்று வரக்கூடியதானே சிறு பிள்ளைகளோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்க இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடு உடைய கரம் கூட இருக்கணும் ஐயா. உடைய பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் தெய்வீக சமாதானத்தினால நிரப்பப்படும் ஜெபிக்கிறேன். சொல்லனா மகிழ்ச்சியினாலே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவரும் மூடிக்கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். வலியை காணாத சரீரமும் கண்ணீரை காணாத கண்களும் சஞ்சலத்தை அடையாத இருதயமும் உடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கைகளின் பிரயாசத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் சமூகத்துல வந்த இந்த வாரம் எனக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சது, அதையும் தாண்டி மகிழ்ச்சியோட நான் இருந்தேன், சந்தோஷமா நான் இருந்தேன், சௌக்கியமா இருந்த நம்முடைய பிள்ளைகள் சொல்ல வேண்டும் தகப்பனே. பெற்றோர்களுக்காக ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், முழு குடும்பத்தினுடைய பராமரிப்புக்காக பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகள் புறப்பட்டு சொல்லும் போது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளோடு கூடவே கடந்து சொல்லுகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் எந்த மனநிலையில் இருந்தாலும் எல்லா விதமான அந்த மனநிலையை மாற்றி ஒரு புது சிருஷ்டியாக அனுப்புகிறாங்க. ஆண்டவரே, வலி வேதனை இல்லாத, எதிர்கால பயமில்லாத ஒரு நிலையில நம்முடைய பிள்ளைகளை கடந்து போக செய்யும்படி உடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறையா. சரீரத்துல காணப்படக்கூடிய வியாதி பலவீனங்களை பரிசுத்த தேவ பிரசன்னம் இந்த இடத்துல நீக்கும்படி நான் ஜெபிக்கிறேன்.
ஒரு தெய்வீக சுகமளிக்கிறதான தேவனுடைய பிரசனம் இங்கே கடந்து வரட்டும் தகப்பனே. எல்லாருடைய பலவீனங்களையும் கல்வாரி சிலுவையில் சுமந்த ஆண்டவருடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே கிருபை பூரணமாய் விளங்கன்னு சொன்ன ஆண்டவருடைய அந்த வார்த்தை விளங்கட்டும். காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பலன்களை பரவாயில்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். Hallelujah. Hallelujah. Praise the Lord. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.